ஏர்போர்ட்ல யாரும் வந்து ஒன்று பிரச்சனை பண்ண போகல, மீடியா கேட்கறாங்கல்ல, மீடியாவுக்கு பதில் எதுவும் ஏன் மீடியாவை பார்க்காம இருக்கேன், மீடியா கிட்ட பேச வேண்டியது தானே. எங்க இது என்ன நடந்ததுன்னு தெரியல, நான் இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதை இப்போ மீடியா கிட்ட சொல்லிட்டு போலாமே. அது போயிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு போஸ்ட் போடுறது, அது தேவையில்லாத விஷயம். என்ன பொறுத்தவரைக்கும் மீடியாவுக்கு பதில் சொல்லியிருக்கணும். நிறைய பேர் ஒரு அரசியல் தலைவர் ஆயிட்டீங்க நீங்க, அரசியல் தான் அது மீடியாவுக்கு ஃபேஸ் பண்ணி ஆகணும். விஜய் வந்து புதுசா பொலிட்டிக்ஸ்க்கு வராரு. இப்போ அவர் எது பேசினாலும் தப்புன்றாங்க. இப்போ அந்த இடத்துல அவர் இன்சிடென்ட் நடந்த இடத்துல போனாருன்னா இன்னும் கூட்டம் அதிகமாயிடும், கூட்டம் ரிசல்ட்ஸும் அதிகமாயிடும். ஏன்னா அந்த கூட்டம் வந்ததே அவரை பார்க்கறதுக்கு தான். அவர் வந்து அவ்வளோ ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருக்காரு. ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் ஹிம். அவர் வந்து பேசியிருக்கலாம், பட் அந்த நேரத்தில் மேபி அவருக்கு எந்த விஷயமும் கிளியரா தெரியாம இருந்திருக்கலாம், என்ன நடந்ததுன்னு தெரியாம இருந்திருக்கலாம். தெரியாம நம்ம பாட்டுக்கு ஒன்று சொல்லிட்டு அது வந்து வேற விதமா போகக்கூடாதுன்றதுனாலையும் அமைதியா போயிருக்கலாம். இப்போ ஒரு லேடியை பார்த்து அவங்க பேட்டி கொடுத்தாங்க, அவங்க குழந்தை தான் இறந்துருக்கு. அவங்களே சொல்றாங்க இது விஜய் மேல தப்பு இல்லைங்க. எப்படி அவர் மேல தப்பு சொல்ல முடியும்? அவர் வந்தாரு, நார்மலா அந்த ஸ்பீச் பேசினதே ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பார். 10 நிமிஷம், ஒரு 15 மினிட்ஸ், 10 to 15 மினிட்ஸ் அவ்வளவுதான் பேசியிருப்பார். இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாதப்போ இவர் ஹாஸ்பிட்டல் போனாலும் பிரச்சனை தான். ஏன்னா ஃபுல்லா கூட்டம் கூட்டிடும். அதை கொஞ்சம் யோசனை பண்ணக்கூடிய இதுதான். ஆனா அவர் அங்கேயே இருந்து ஒரு ஹோட்டல்ல இல்லை வேற எங்கன்னா கூட தங்கி அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்களை கட்சிக்காரர் அவங்க கட்சிக்காரங்க கொடுத்து மீட்டிங் கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவைப்படுறது, எப்படி அந்த மாதிரி ஆழித்தாங்க, அவங்களுக்கு போய் உடனடியாக கவனிங்க. இப்போ நான் வந்தாக்கா என் பேரில் வந்து என்ன நினைப்பாங்க, நான் வந்தாக்கா இன்னும் கூட்ட நெரிசல் ஏற்படும். நீங்கள் மாற்று இதாக இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி திமுக அதிமுக எல்லாம் மக்கள் எல்லாரும் போகிறாங்க. அந்த டைமுக்கு நானும் போகல, ஏதாவது போனாக்கா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றத கூட அவர் அதை கொஞ்சம் நினச்சி இருக்கிற கட்சிக்காரங்களை ஒருங்கிணைச்சு அவங்க நினச்சிருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனால் அவர் நேராக வந்து பயணம் செஞ்சு சென்னைக்கு வந்தது வந்து அது கொஞ்சம் வருத்தமாக தான் தெரியுது, ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான் தெரியுது. சார் ஜென்ரலாக வந்து அவங்க சுயமாக அவங்க ஆன்சர் பண்ணுறது அவங்களோட கேரக்டர் வைஸ் எல்லாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். கொஞ்சம் பேர் பப்ளிக்கு பேசுவாங்க, கொஞ்சம் பேர் பேச மாட்டாங்க. சில டைம் மீடியா கூட மேடம் ஒரு இண்டிவிஜுவல் அலோன் கெனாட் கண்ட்ரோல் எவ்ரிபடி. அவர் ஒரு மாஸை கிரியேட் பண்ணிட்டாரு, ஒரு ரிசல்ட் வந்து பேடாக வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட மீடியா போகிறவங்களே ரொம்ப எமோஷ்னலாக போகிறாங்க. அப்படின்ற போது அவர் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். முதல்ல அவங்கக்கிட்ட போனோன்னா அதுக்கப்புறம் எப்படி நடக்குமோ, எப்படி அவரே எமோஷ்னலாகி பேச ஆரம்பிக்கலாம், கத்த ஆரம்பிக்கலாம், அதுதான் அவாய்ட் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் அவாய்டிங் இஸ் எ பெட்டர் ஆக்சுவலி.